தமிழக அரசு தற்போது தாக்கல் செய்திருக்கின்ற பட்ஜெட்டை தமிழக ஜனதாதளம் முழு மனதுடன் வரவேற்கிறது. அனைத்து பிரிவுகளையும் நலன்களை கருத்தில் கொண்டு மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், இந்த மாதிரி எல்லாருடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பாக இந்த பட்ஜெட் இருக்கின்றது. இருப்பினும் ஒரு சில திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுக்காமல் போனது துரதிருஷ்டவசமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட் செஷன் நடக்கக்கூடிய சூழலிலாவது முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடன்கள், கூட்டுறவு கடன்கள் உட்பட அனைத்தையும் விவசாயிகளுடைய நலன்களுக்காக தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக ஜனதாதளம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. நெல் கொள்முதலை விரைவுபடுத்திட வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நெல் பயிர் பண்ணிட்டு இன்னைக்கு கொள்முதல் இல்லாம ஒரு வாரமா வச்சிருக்கிறதா தகவல் வருது. அதனால நெல் கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மேகதாது விவகாரத்துல ஏற்கனவே தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கின்றது. ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் வருடத்திற்கு 105 டிஎம்சி தண்ணீர் நமக்கு திறந்து விட வேண்டும். ஆனால் திறந்து விடவில்லை. இன்றைக்கு மழை வந்த காரணத்தினால், ஏதோ அந்த மழை அதிகரித்த காரணத்தினால் கொஞ்சம் இப்ப திறந்து விட்டுருக்காங்க. அது எதுவும் பெரிய சலுகை இல்லை. தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தீர்ப்பை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத கர்நாடக அரசை மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒரு தீர்ப்பு இருக்கின்றது நாட்டுல, அந்த தீர்ப்பை யாரா இருந்தாலும் அதை கடைபிடிக்கணும், நடைமுறைப்படுத்தணும், அமுல்படுத்தணும். அப்படி அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டமே அதுல மிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி ஒரு பொருள்படும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் மத்திய அரசு அந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனு. நாங்க ஏன் கர்நாடக அரசின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தாக்கீது அனுப்பி மத்திய அரசு செயல்பட வேண்டும். மத்திய அரசு இதில் மெத்தனம் காட்டுகின்ற போக்கை தமிழக ஜனதாதளம் உண்மையாக கண்டிக்கிறது. அதுக்கடுத்து இந்த நீர் மேலாண்மைக்கு நிரந்தர தீர்வு என்று சொன்னால் ஆறுகளை இணைப்பதுதான். முதலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளையும் இணைக்க வேண்டும். தற்போது பட்ஜெட்டில் கூட தெரிவித்திருக்கிறார்கள், 2-3 ஆறுகளை இணைப்பதற்கு ஒரு 250 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. இன்னும் அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அளித்து, இன்னும் அதற்கு உண்டான பணத்தை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள ஆறுகளை எல்லாம் தமிழக அரசு இணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வதோடு, மத்திய அரசு தேசிய அளவில் நேஷனலைசேஷன் பண்ணணும். விரைவர ஆறுகளை தேசியமாக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. எந்த ஆறுமே எந்த மாநிலத்தில் ஓடினாலும் அந்த மாநிலத்திற்கு அந்த ஆறு சொந்தம் அல்ல. காவிரி ஆறு கர்நாடகாவிலிருந்து வருதுனாலவே அது கர்நாடகாவுக்கு சொந்தம் அல்ல. இது இயற்கை. இது எல்லாருக்கும் தான் சொந்தம். எங்க ஆரம்பிக்கிறதோ எங்க முடியுதோ எல்லாருக்கும் தான் சொந்தம். அதனால இந்த ஆறுகள் விஷயத்துல மத்திய அரசு கவனம் செலுத்தி, ஒண்ணு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுகளை இணைக்கலாம். அதுக்கு நாட்கள் ஆகலாம். அந்த திட்டங்கள் தயாரிப்பதற்கு நிறைய பொருட்செலவு ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னால நேஷனலைசேஷன், தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேகதாதுவில் இன்னைக்கு கர்நாடக அரசு அணை கட்டுறாங்க. கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால், டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய, அதாவது கீழே அவங்க அப்பர் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. தமிழகம் டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அப்பர் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அணையோ தடுப்பணையோ எதுவும் கட்டக்கூடாது என்பதுதான் சட்டம். இதுதான் 1924 மைசூர் ராஜ்யத்துக்கும் சென்னை ராஜ்யத்துக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பாலாத்து குறுக்கே அணை கட்டுவதை தடுப்பதற்காக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல. ஆக நமது அனுமதி இல்லாமல் மேகதாதுல அவங்களை கட்டவே முடியாது. கட்டுவதற்கு மத்திய அரசு துணை போகக்கூடாது என்பது தமிழக ஜனதாதளத்துடைய கருத்து. ஆனால் இதற்கு எல்லாம்
ஒரு முக்கியமான தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளவு ரிவர் ப்ராப்ளம் இருக்கு, தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா இதற்கு ஒரே தீர்வு 1961 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அப்போ ஒருங்கிணைந்து சேலம் மாவட்டமா இருந்தது, அப்புறம் தருமபுரி மாவட்டமா இருந்தது. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2 ராசிமணல் என்ற இடத்துல அஞ்செட்டி தாலுகா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுகாவில் ராசிமணல் என்ற இடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒரு அணையை கட்டுவதற்கு. அதாவது தொட்டகாலா அப்படின்ட்டு ஒரு ஆறு வருது, காணாறு, காவிரியிலிருந்து துணை ஆறு ஒண்ணு வருது. இந்த 2 ஆத்தினுடைய தண்ணி சேரக்கூடிய இடத்துல 150 அடியில மிகப்பெரிய குன்று இருக்கின்றது. அதை மடக்கி அங்கே அணை கட்டினால் 70 முதல் 100 டிஎம்சி வரை தண்ணீர் தேக்கி வைக்கலாம். அதில் வரக்கூடிய உபரி தண்ணீரை மேட்டூர் டேமுக்கு அனுப்பலாம். ஏறக்குறைய 15 மாவட்டங்கள் அதனால பலன் பெறும். அங்கிருந்து தென்பெண்ணை ஆறு, இது கிருஷ்ணகிரியில போடுது, தென்பெண்ணை ஆறு ஓசூர் பக்கத்துல இருந்து வரும். அந்த தென்பெண்ணை ஆறுக்கு அங்க தண்ணி கொண்டு வந்துட்டா அதுல இருந்து பாலாத்துக்கு தண்ணி கொண்டு வரலாம். கொண்டு வந்தா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படின்ட்டு அப்படி சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீரும். நீர்வளம் பெருகும் தவிர, அதாவது விவசாய உற்பத்தி அதிகரிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும். ஆக இப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஆய்வு செய்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதற்கு உண்டான பிசிபிலிட்டி எல்லாம் பார்த்து இது நிறைவேற்ற முடியும் நினைச்சுதான் அன்னைக்கு அடிக்கல் நாட்டினார். துரதிருஷ்டவசமாக அந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் 60 ஆண்டுகளாக இன்றைக்கு திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. அந்த திட்டத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இந்த திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் செய்யவில்லை. அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தண்ணீர் இன்னைக்கு கர்நாடகா கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது. நமக்கு வரக்கூடிய தண்ணியை நம்ம சேவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால அத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி நாங்கள் முதலமைச்சருக்கு மனு அனுப்பிச்சிருக்கோம். அவங்களும் எங்களுக்கு பதில் அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கை எல்லாம் நடத்தி விவசாயிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தமிழக முதல்வரை மீண்டும் சந்தித்து நேரில் சந்தித்து மனு கொடுத்து திட்டத்தை செயல்படுத்த வற்புறுத்த இருக்கிறோம். தமிழக ஜனதா இதை முன்னெடுக்கிறது. பல விவசாய சங்கங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் அதற்குண்டான கருத்தரங்கெல்லாம் நடத்தி இது மக்கள் இயக்கமாக அதை எடுத்துக்கொண்டு சென்று மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ராசி மணலில் அணை கட்டினால் மட்டுமே தண்ணீர் பிரச்சனை தமிழகத்தில் தீரும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்ற பிரச்சனையை கையில் எடுத்து செய்வதாக இருக்கின்றோம். விரைவில் அதற்குண்டான பணிகளை தமிழக ஜனதாதளம் செய்ய போகின்றது. அதுக்கடுத்து விவசாயிகள் மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. மும்முனை 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்காக தக்கல் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. தக்கல் ஸ்கீம் பணம் கட்டினா 2 மாசம் 3 மாசத்துல கொடுத்துடணும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த அரசாங்கங்கள் இப்ப பழைய அரசாங்கமே, இப்பதான் இந்த அரசாங்கம் பழைய அரசாங்கமே தக்கல் ஸ்கீம்ல பணம் கட்டின 2.5 லட்சம் 3 லட்சம் 3.5 லட்சம் கட்டினவங்களுக்கு இன்னைக்கு மின்சாரம் கொடுக்கல. ஏறக்குறைய 1 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. பணம் கட்டியும் காத்து கொண்டிருக்கார்கள். ஆகவே இந்த அரசாவது அதை கவனத்தில் கொண்டு அந்த விவசாயிகளுக்கு அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கணும் என்பதை தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து மருத்துவத்துறையில ஒப்பந்த பணியாளர்களாக நிறைய செவிலியர்கள் டாக்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக. அதை பணி நிரந்தரம் செய்யவில்லை. அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகம் முழுவதும் எல்லா கல்லூரிகளும் ஒரு காலேஜில் 100 ஃபேக்கல்டி இருக்காங்கன்னா 100 ஸ்டாஃப் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கன்னா அது 20 பேர் தான் பர்மனன்ட் ஸ்டாஃப். 80 பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸ். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80 பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸ். கெஸ்ட் லெக்சர்ஸாவே காலம் பூரா உட்கார வச்சுக்கிட்டவங்கள 20,000 25,000 ஒரு காலேஜ் ப்ரொஃபசருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு இப்ப நிறைய பேர் அதனால அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது கடந்த அரசாங்கத்திற்கு கூட பல முறை நாங்கள் கூட பல கடிதங்கள் அமைச்சிருக்கிறோம், பல பிரஸ் மீட்டர் செய்திகள் சொல்லிக்கிறோம். எந்த அரசும் அது கவனிக்கல. அதிமுக அரசும் கவனிக்கல, திமுக அரசும் கவனிக்கல. ஆக இப்பொழுது வந்திருக்கிற இந்த தாவேக அரசாவது இந்த கல்லூரி பேராசிரியர் கவனம் செலுத்தி இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருக்காங்கல்ல 80% இருக்காங்க ஒவ்வொரு காலேஜிலும். எந்த காலேஜிலுமே 100% பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸை பர்மனன்ட் எம்ப்ளாயிஸை உருவாக்குவதற்கு அதற்கு ஏதாவது தகுதி கூட வச்சு கூட பண்ணி அவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை தமிழக ஜனதாதளம் கேட்டுக்கொள்கின்றது. அடுத்து
ஒரு சமநீதி சமூக நீதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு 10.5% ரிசர்வேஷன், 7.5 அதே மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறதுன்றது சரியாகாது. எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லா பிரிவினர்களுக்கும் சமமாக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் அமைய வேண்டும் என்பதுதான் ஜனதாதளத்தினுடைய கருத்து. எங்களுடைய அகில இந்திய தலைவர் சரத் யாதவ் எப்பயுமே இந்த பேக்வர்ட் கிளாஸ் விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருப்பார். மண்டல் கமிஷன் அமைப்பை அமுல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் சரத் யாதவ். அவர் மறையுகின்ற வரைக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க அதாவது கிருஷ்ணகிரி உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணகிரி உட்கோட்டத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. நான் வேணா அந்த கடிதத்தை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. தாங்கள் அணை அமைக்க கோரியுள்ள திட்டதளம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் ராசிமணல் அருகே காவிரி ஆறும் தொட்டகல் ஆறும் இணையும் இடத்தில் அமைகிறது. காவிரி ஆற்றின் ஒரு பகுதி தமிழ்நாடு வனப்பகுதியிலும் மற்றொரு பகுதி கர்நாடக மாநில பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலும் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றின் இடது கரை தமிழ்நாடு மாநில எல்லைக்குட்பட்டதாகவும் வலது கரை கர்நாடக மாநில எல்லைக்குட்பட்டதாகவும் உள்ளது. மேலும் உத்தேசிக்கப்பட்ட நீர்த்தேக்கத்தின் நீர்ப்பரப்பு இரு மாநிலங்களின் வனப்பகுதிகளிலும் விரிவடையும். தமிழ்நாடு மாநில எல்லைக்குட்பட்ட இடது கரையில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி முழுவதும் அரசாணை எண் 193 படி காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக மாநில எல்லைக்குட்பட்ட வலது கரையில் உள்ள வனப்பகுதி ஏற்கனவே காவிரி வனவிலங்கு சரணாலயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசிக்கப்பட்ட திட்டதளம் வனவிலங்கு சரணாலய எல்லைக்குள் அமைந்துள்ளதால் இத்திட்டம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட வனத்துறை மற்றும் வனவிலங்கு துறைகளின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இத்திட்டம் இரு மாநிலங்களையும் உள்ளடக்கிய திட்டமாக இருப்பதால் காவிரி தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இத்திட்டம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில அரசுகளை உள்ளடக்கிய இரு மாநில திட்டமாக இருப்பதால் காவிரி தொழில்நுட்ப குழுவின் ஒப்புதல் தேவைப்படும் மற்றும் பொருள் குறித்து முடிவெடுப்பது அரசின் கொள்கை முடிவாகும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கொள்கை முடிவு. வனப்பகுதினா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வனப்பகுதி இருக்கு. நம்ம தானே 2022 சரணாலயம் அறிவிச்சிருக்கிறோம். 2022 வரைக்கும் சரணாலயம் அறிவிக்கல. ஒரு சில இடர்பாடுகள் இருக்கலாம், அதை களைவதற்கு 1000 வழி இருக்கு. வல்லுநர் குழு அமைக்கட்டும், ஆய்வு பண்ணட்டும், காவிரி திட்ட மேலாண்மை குழு கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டு இதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயட்டுமே. எதுவுமே செய்யாம இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்க கூடாது இல்ல. கடந்த ஆட்சியிலும் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலும் கொடுத்திருக்கோம். யார 10 ஆண்டு தொடர்ந்து இந்த ராசிமணல் இஷ்யூவை தமிழ்நாட்டுல எடுத்து பேசக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக ஜனதாதளம் தான். 2 ஆட்சி எந்த பதிலும் கொடுக்கல. இப்பயாவது ஒரு பதில் இருக்கு. 2 ஆட்சியிலுமே எந்த ஒரு உங்களுடைய கோரிக்கை மனு ஏற்க வந்தது பரிசீலிப்போம், அவ்வளவுதான். வேற எந்த ஆன்சரும் கிடையாது. இது சம்பந்தமாக ராசிமணல் சம்பந்தமாக கன்னியாகுமரியில இருந்து நாங்க திருச்சி வரைக்கும், திருச்சி மதுரை வரைக்கும் பிரச்சார பேரணி கூட நடத்தணும். இதை அணை கட்டுகின்ற விழிப்புணர்வுக்காக. ஆக எல்லா முயற்சிகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இது பீசிபிலிட்டியானதான். அன்னைக்கு காமராஜர் அடிக்கல் நாட்டுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணாம ஆராய்ச்சி பண்ணாம இப்ப அடிக்கல் நாட்டிட்டாரு. அவ்வளவு எத்தனை அணைகள் கட்டின ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவ்வளவு பெரிய புத்திசாலி. அங்க போயிட்டு ஆய்வு செய்து ஒரு அணை கட்டுவதற்கு அங்க அடிக்கல் நாட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இருக்கு. இவங்க எல்லாம் துணைத்துறை எல்லாம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த இடத்த. அந்த அணை கட்டுற அப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்க யாருமே அதை காதுல போட்டுக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நடுவர் மன்ற தீர்ப்புல இது அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவிரி நடுவர் மன்றத்துக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கணும்ன்றாங்க. சரி வாங்குங்க, அப்ளை பண்ணுங்க, கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போவோம்.
சிஎம்க்கு மனு அனுப்பி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? சிஎம்க்கு நான் அனுப்பி 6/7/26 சிஎம்க்கு அமைச்சிருக்கிறேன். அவங்களுடைய பதில் வந்து 15/7/26 வந்திருக்கு. அபிஷியல் டைரக்டா கொடுப்பாங்களா? அபிஷியல் தான் கொடுப்பாங்க. அதான் கொடுத்திருக்காங்க. மீண்டும் அதுக்கு உண்டான நேர்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். நேர்ல போய் வலியுறுத்த போறோம். பல விவசாய சங்கங்களை அழைத்து பேசி இதுக்கு ஒரு கருத்துருவாக்கம் செய்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் செய்ய போகிறோம். அது தமிழக ஜனதா தளம் முன்னெடுக்க போகிறது செப்டம்பர் மாதத்தில். அப்படியா? 15/7 தான் அமைச்சிருக்காங்க அவங்க. காமராஜர் பிறந்த நாள்ல தான் அந்த பதிலே அனுப்பி. அதனால் இது வந்து பெருந்தலைவர் காமராஜனுடைய கனவு திட்டம். டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் என்னுடைய பிரஸ் நோட்ல, இது வாங்கிக்கீங்க. அதனால பெருந்தலைவர் காமராஜனுடைய கனவு திட்டத்தை காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்று இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற தமிழக வெற்றி கழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என அவங்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.